திருச்சி சமயபுரத்தில் அமமுகவின் வேட்பாளர் அறிமுக கூட்டம் நடந்தது. இதில் பேசிய பெரம்பலூர் லோக்சபா தொகுதி வேட்பாளர் ராஜசேகர், 18 தொகுதியிலும் அமமுக வென்றால் தமிழகத்தில் அம்மா ஆட்சி அமையும். ஜெயலலிதாவுக்கு துரோகம் செய்த இபிஎஸ், ஓபிஎஸ் உள்ளிட்ட அமைச்சர்கள் சிறை செல்ல இடமும் தயாராக உள்ளது. திமுக கூட்டணியில் வைகோ இருப்பதால் அக்கூட்டணி விரைவில் நல்ல முடிவுக்கு வரும் என்றார். 18 எம்எல்ஏ தோத்து போயிட்டானா நம்ம ஜெயிக்க போறோம். 18 எம்எல்ஏ தோத்து போயிட்டானா இப்ப போனவங்க அப்படியே அவன் வீட்டுக்கு போக வேண்டியதான். நம்ம விட மாட்டோம். தேனியில் இருக்க ஓபிஎஸ்க்கு பாளையங்கோட்டை ஜெயிலு, எடப்பாடியில் இருக்க எடப்பாடி பழனிசாமிக்கு சேலம் ஜெயிலு, வேலுமணிக்கு கோயம்புத்தூர், வீரமணிக்கு வேலூர், இப்படி நல்லா பிரிச்சு செல்லு காலியா வச்சிருக்கோம். 18ஆம் தேதி 18 எம்எல்ஏ நம்ம ஜெயிக்கிறோம், ஆட்சியை நம்ம கைப்பற்றுறோம். மீண்டும் தமிழகத்தின் முதலமைச்சரா அருமை தலைவி, இந்த நாட்டினுடைய எதிர்காலத்தை வித்திட்ட புரட்சி தலைவி அம்மா ஆட்சியை தமிழகத்தில் அமைக்கிறோம். அருமை தலைவர், இந்தியாவின் எதிர்காலம் வைகோ அவர்கள் அங்கு சேர்ந்திருக்கிறார். என்ன நம்ம இந்த நாட்டினுடைய முதலமைச்சர் ஆகணும், டெல்லியில் நம்ம சொல்லாரு பிரைம் மினிஸ்டர் ஆகணும், வைகோ முடிவு பண்ணிட்டார். இந்த கூட இருந்து தான் கழுத்த இருக்கணும், நம்ம போய் கால் வச்சோம்னா வேலையை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு அங்க போய் சேர்ந்திருக்கார். இதுதான் அந்த நிலைமை. என் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளே, செய்வீர்களா? நீங்கள் செய்வீர்களா? அத்தனை கட்சி கூவி கூவி அழைச்சு இன்னைக்கு கூட்டணி சேர்த்திட்டு இருக்கிறாங்க. युद्ध செய்ய மாட்டேன்னு போயிட்டேன்னு சொன்னா உன்னை கோவலைன்னு சொல்லுவாங்க. आप में से किसी ने कहा था कि राफेल सीईओ has said people of Tamil Nadu are remarkable. தேர்தல் திருவிழா 2019 6 பக்க எக்ஸ்க்ளூசிவ் தேர்தல் செய்திகள். தினமலர் நாளிதழில் தினமும் சில செய்திகள், சில படங்கள், சில தகவல்கள். தினமலர் நாளிதழில் மட்டுமே. தினமலர், உண்மையின் உரைக்கல்.